அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நல்லா ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை? இப்படி தானே அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. சங்கீதம் 65 சங்கீதம் 2வது வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படி என்றால் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன், ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறதுக்கு பதில் வராமல் இருக்குது? உங்களை குறித்து ஜெபிக்கிறீங்க, பிஸ்னஸுக்கு ஜெபிக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறீங்க, எத்தனையோ காரியத்துக்கு ஜெபித்து உபவாசம் பண்ணி ஜெபித்து பதில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றை விளங்கி கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த லேகியோன் என்கிறதான ஆவி உடையவனை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா, அவன் அந்த பிசாசை ஆண்டவர் துரத்தி இருக்கிறார். துரத்தின உடனே அந்த மகனுக்கு அவனுக்கு ஒரு ஆசை இயேசுவிடத்தில் இந்த 18வது வசனத்தில் கேட்குறான். என்ன கேட்குறேன்னா, உம்மோடு கூட இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் கல்லறையில் இருந்துட்டேன், இவ்வளவு நாள் வரைக்கும் என் வாழ்க்கையே சிதைஞ்சு போச்சு, இந்த அசுத்தாவி என்ன செஞ்சிருச்சு, இல்லாமல் ஆக்கிருச்சு. ஆனால் இப்போ இருந்து நான் ஒரு மனுஷனாக இருக்கிறேன். இப்போ தான் நான் மனுஷன் என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசைப்பா, உம்மை கூடவே என்ன செய்யணும், நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டுனா. ஆனால் அவன் ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யலைன்னா, அவன் ஆசைக்கு அவன் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. அதுக்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் உன் வீட்டாருக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நான் உனக்கு இறங்கி செய்ததை நீ அவர்களுக்கு அறிவி என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு சொல்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் ஜெபித்தது என்ன, எப்படியாவது உங்க கூட இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் இனத்தாருக்கு காண்பி, உன் மூலமாக உன் இனத்தாரை நான் ரட்சிக்க வேண்டும், உன் மூலமாக உன் பட்டணத்தை ரட்சிக்க வேண்டும். அப்படி என்றால் நம்மளை குறித்து ஒரு தேவ சித்தத்தை ஆண்டவர் வைத்திருப்பார்னா, அந்த சித்தம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செய்கிற திட்டம் பண்ணுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக தீர்மானம் பண்ணுகிறார். அவர் தீர்மானம் பண்ணின பிறகு எவ்வளோ காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா உன்னை குறித்து நான் இப்படி ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறேன், நீ இதை தான் செய்யணும், இதுதான் உன்னை குறித்த தேவ திட்டம் என்று சொல்லி அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் வராமல் இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்துக்கு ஜெபித்து நீங்கள் பல ஆண்டுகள் ஆகிட்டு பார்த்தீங்களா, சில மாதங்கள் ஆகிட்டு பாருங்கள், பதில் வராமல் சோர்ந்து போயிருக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வரணும்னா இப்போ நீங்கள் ஒன்று என்ன செய்யணும்னு சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, என் குடும்பத்தை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, என் பிஸ்னஸை குறித்து உம்முடைய சித்தம் என்னன்னு சொல்லி அவருடைய சித்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா அவருடைய சித்தத்தை அழகாய் காண்பிப்பார். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். ஏனென்று சொன்னால் உம்முடைய சித்தம் பூமியில் செய்யப்படுவது போல அங்கே பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் என்ன செய்வதாக செய்யப்படுவதாக அவருடைய சித்தம். இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணும்போது என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்று அவருடைய சித்தத்துக்கு ஜெபிக்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, உங்கள் ஆசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல கல்யாணம் முடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, இந்த படிப்பை படித்தா நல்லா இருக்கும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஆனால் அது கர்த்தருடைய ஆசையா, கர்த்தருடைய விருப்பமா, கர்த்தருடைய சித்தம் தானா என்பதை நீங்கள் கேட்டு அதன்படி உங்களை மாற்றிக்கொண்டு அந்த சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே பரலோகம் ஆமேன் என்று தலையை அசைக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைத்து கொண்டே இருப்பார். காரணம் என்ன, அவருடைய திட்டத்திற்கு அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்ததுனால. இன்றைக்கி உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராததற்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? புரிந்து கொண்டு அதற்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.